வணக்கம். நீதிமன்ற தேர்வுகளில் அந்த ஓட்டுநருக்கான வாய்மொழி தேர்வு, அதான் டிரைவர்ஸ்க்கான அந்த இன்டர்வியூ அப்படின்றது இன்னைக்கெல்லாம் எப்படி நடந்து முடிஞ்சது அப்படின்றத அந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அதாவது கீழமை நீதிமன்றம் எல்லா போஸ்டிங்கை பொறுத்தளவு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்பயும் போல் அது ஈஸியாக தான் இருக்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது யார் கேண்டிடேட்ஸுக்கு. ஓகேங்களா? அதை பற்றிலாம் இன்டர்வியூ பற்றிலாம் நினச்சி கவலைப்படாதீங்க பெருசாக. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நேற்றுலாம் நடந்தது. அதாவது போனோடனே உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது கேட்பாங்க. உங்களை பற்றிய சுய விவரம் அப்படின்றது கேட்பாங்க. அதை பற்றி டீடைல்ஸ் அப்படின்றது சொல்லுவீங்க. பார்த்தீங்களா, நான் யார், எங்கேருந்து வந்திருக்கேன், அப்பா அம்மா அண்ட் உங்களோட ஆக்குபேஷன் எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்க. பார்த்தீங்களா, உங்களை பற்றி எல்லா டீடைல்ஸ் சொல்லுவீங்க. பார்த்தீங்களா, அதிலிருந்து சம் கொஸ்டின்ஸ் அவங்க அடிஷ்னலாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஜாப் ஒர்க் பண்ணேன், ப்ரைவேட்டாக கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, கான்ட்ராக்ட் லேபராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அப்படியா, சரி. அப்போ எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, அந்த எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அதை பற்றி அடிஷ்னல் கொஸ்டின். அதை பற்றி ஒன் பை ஒன்னாக அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணாங்களா, சேல்ஸ் பண்ணாங்களா, அப்போ இங்கே ப்ரொடக்ஷன் நடந்தால் என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, என்ன சேல்ஸ் நடந்தது, அதுக்கப்புறம் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக்கப்புக்காக இந்த சம் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி உங்களை பற்றி பர்சனல் டீடைல்ஸை அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கேண்டிடேட்டோட பர்சனல் டீடைல்ஸை ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அதை பேஸ் பண்ணி மட்டும்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணீங்க பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக தான் அவங்களுமே கொஸ்டின்ஸ் சம் அடிஷ்னலாக அவங்க ஒன் பை ஒன்னாக கேட்டே போவாங்க. இந்த மாதிரி தான் நேர்முக தேர்வு அப்படின்றது. அப்படி தான் நேற்றும் இன்றைக்கி நடந்து முடிஞ்சது. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அட்டன் பண்ணவங்களாம் ஈஸியாக தான் இருந்தது சொன்னாங்க. ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு நடந்த ஓட்டுநருக்கான நேர்முக தேர்வு மட்டும் கிடையாது. இனிமேல் அடுத்த கீழமை நீதிமன்ற தேர்வுகளில் ஓட்டுநர் மட்டும் இல்லை, அண்டு 8ஆம் வகுப்பு தரம், 10ஆம் வகுப்பு தரம், இதெல்லாம் அடுத்து போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றது அவங்களுக்கு இதே மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும். கடினம் அப்படின்றது கிடையாது. ஈஸி ஆர் டஃப் ஆர் மாடரேட் எதுவும் பார்த்தோம்னா ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாலாம் எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்குற அளவு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதை நினச்சி இன்டர்வியூ அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. ஆக்சுவலி இன்டர்வியூக்கான மார்க் பார்த்தீங்கன்னா 30 மார்க் அப்படின்றது. அதில் நீங்கள் இன்டர்வியூவில் 12 மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோ மூலமாக கன்வே பண்ணியிருப்போம் உங்களுக்குமே. ஓகே, இந்த 12 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணி உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 12 மதிப்பெண் அப்படின்றத உங்களுக்கு போட்டுருவாங்க. அப்போ போய் அட்டன் பண்ணுற எல்லாத்தையுமே அந்த 12 மார்க் அப்படின்றது கிடச்சிரும். பட்டு அந்த நீங்கள் பேசுகிற விஷயங்களில் உங்களை மாதிரி மற்றவங்களுக்கு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் கூட குறைய மார்க்கு. ஒருத்தவங்க 14 மார்க்கு, ஒருத்தவங்க 17 மார்க்கு, ஒருத்தவங்க 24 மார்க்கு, 22 மார்க்கு. இதெல்லாம் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் டீடைல்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டினுக்கு எப்படி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மார்க் அப்படின்றது என்ட்ரி பண்ணிக்கிடுவாங்க. நேற்று நடந்த எக்ஸாம் அதாவது இன்டர்வியூ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் என்ன விகிதாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒதுக்கீடு பிரிவு படி பார்த்தீங்கன்னா அந்த பிரிவில் உங்களுக்கு வேக்கன்சி ஒரு 5 வேக்கன்சி இல்லை 5க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 1:2 ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி 4க்கு பிலோவாக, அதாவது 4க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்கள தான் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் 1:3 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதாவது 1:3 விகிதாச்சாரப்படி கூப்பிடுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயந்தான். இதுபடி தான் நேற்றுமே ஆட்களை கூப்பிட்ருக்காங்க, நேற்று இன்னைக்கெல்லாம். ஓகேங்களா?